ஹாய் வியூவர்ஸ், டிஎன்பிசி 6th to 12th ஆங்கிலம் டு தமிழ் மொழியாக மாற்றுக. ஈஸிலி வி கெட் 195 out of 200. Part 3. ஹாய் வியூவர்ஸ், பாஸ்கெட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கோடை முடிதல், பி ஞானி, சி பண்பாட்டு கழகம், டி எழுத்துரு. ஆன்சர் ஏ கோடை முடிதல். பாஸ்கெட்ரி என்றால் கோடை முடிதல். நெக்ஸ்ட், நாசல் கன்சோனன்ட் சவுண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ மூக்கொலி, பி சாயமேற்றுதல், சி பண்டமாற்றுமுறை, டி ஏவு ஊர்தி. ஆன்சர் மூக்கொலி என்றால் நாசல் கன்சோனன்ட். ஹேர்பு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ மூலிகை, பி சமவெளி, சி புணர்ச்சி, டி ஏவுகணை. ஆன்சர் ஹேர்பு என்றால் மூலிகை. இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ மறுமலர்ச்சி, பி சமூக சீர்திருத்தவாதி, சி இந்திய தேசிய இராணுவம், டி புல்லாங்குழல். ஆன்சர் சி இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி. ரெய்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ ஐவேடு, பி எழுத்து சீர்திருத்தம், சி ஏபு தொடை, டி கைவினைப் பொருட்கள். சி ரெய்மிங் என்றால் ஏபு தொடை. ஓவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ உயிரொலி, பி சட்டமன்ற உறுப்பினர், சி தன்னார்வலர், டி ஒப்பில் இலக்கணம். ஆன்சர் ஏ உயிரொலின ஓவல்ஸ். பயோடெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ வெற்றி, பி உயிரி தொழில்நுட்பம், சி நூல், டி திறமை. பி உயிரி தொழில்நுட்பம் என்றால் பயோடெக்னாலஜி. ஸ்மைல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கோடை முடிதல், பி ஞானி, டி சி எழுத்துரு, டி ஓமி அணி. டி ஓமி அணித ஸ்மைல் என்று கூறுவார்கள். மார்ஃபமின் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ மூக்குழி, பி சாயமேற்றுதல், சி ஏ ஊர்தி, டி உருபன். ஆன்சர் டி உருபன் என்றால் மார்ஃபமின். மார்ஃபன் என்றால் உருபன். மீட்டாஃபர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ மூலிகை, பி சமயவெளி, சி ஏவுகணை, டி உருவக அணி. டி உருவக அணினா மெட்டாஃபர். மெட்டாஃபர் என்றால் உருவக அணி. த்ரெட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ நூல், பி சடங்கு, சி மனிதம், டி உயிரியல் தொழில்நுட்பம். த்ரெட் என்றால் நூல். ஃபோல்க் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ ஞானி, பி நாட்டுப்புற இலக்கியம், சி நிறுத்தக்குறி, டி தறி. ஃபோல்க் லிட்ரேச்சர் என்ற நாட்டுப்புற இலக்கியம். பிலீஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ சாயமேற்றுதல், பி நம்பிக்கை, சி நுண்ணுயிர்முறை, டி மலைமுகடு. பிலீஃப் என்றால் நம்பிக்கை. மார்க் பார்க்கலாமா? நீங்கள் 13 கொஸ்டினுக்கு 13 அட்டன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் 200 யூ கெட் 200. ஓகே. ஹீரோஸ்டோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ உயிரொலி, பி சட்டமன்ற உறுப்பினர், சி ஒப்பிலக்கணம், டி நடுக்கல். டி நடுக்கல் என்றால் ஹீரோஸ்டோன். வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ நூல், பி சடங்கு, சி உயிரி தொழில்நுட்பம், டி நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை என்றால் வாட்டர் மேனேஜ்மெண்ட். பங்க்சுவேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ நிறுத்தக்குறி, பி சீர்திருத்தம், சி மதிப்புறு முனைவர், டி நாட்டுப்புற இலக்கியம். பங்க்சுவேஷன் என்றால் நிறுத்தற்குறி. மாடர்ன் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ சமவெளி, பி நவீன இலக்கியம், சி கதாநாயகன், டி முதலமைச்சர். மாடர்ன் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நவீன இலக்கியம். ஆன்டிபயோட்டிக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ நுண்ணுயிர் மொழி, பி சித்திர எழுத்து, சி மின்னணு கருவிகள்,
டி நம்பிக்கை. ஆன்சர் ஏ நுண்ணுரிமுறி என்றால் ஆன்டிபயோட்டிக். வெஜிடபிள் சூப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ நிறுத்தக்குறி, பி சிறுத்தம், சி நாட்டுப்புற இலக்கியம், டி காய்கறி வடிசாறு. டி காய்கறி வடிசாறு என்றால் வெஜிடபிள் சூப்பு. எபிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ சட்டமன்ற உறுப்பினர், பி காப்பி இலக்கியம், சி குதிரையேற்றம், டி மரபணு. காப்பி இலக்கியம் என்றால் எபிக் லிட்ரேச்சர். வீடியோ கான்ஃபரன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ நுண்ணுயிர்முறி, பி சித்திரை எழுத்து, சி நம்பிக்கை, டி காணொலி கூட்டம். டி காணொலி கூட்டம் என்றால் வீடியோ கான்ஃபரன்ஸ். கேவ் டெம்பிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ கதாநாயகன், பி சிறுத்தை, சி நவீன இலக்கியம், டி குடைவரை கோயில். குடைவரை கோயில் என்றால் கேவ் டெம்பிள். மார்க் பார்க்கலாமா? 22 கொஸ்டினுக்கு 22 அவுட் ஆஃப் 200. ஓகே. ஆர்டிஃபேக்ட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ சடங்கு, பி கலைப்படைப்பு, சி கல்வெட்டு, டி முரசு. பி கலைப்படைப்பு என்றால் ஆர்டிஃபேக்ட். டெர்மினாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ சிறுத்தம், பி கலைச்சொல், சி பக்க விளைவு, டி ஆய்த்தாடை. பி கலைச்சொல் என்றால் டெர்மினாலஜி. த ஹீரோ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. த கதாநாயகன். ஏ பி சிறுத்தை, சி அகழ்வாய்வு, டி நவீன இலக்கியம். கதாநாயகன் த ஹீரோ. ஈக்குஸ்ட்ரியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ குதிரையேற்றம், பி விழிப்புணர்வு, சி ஆசி, டி காப்பி இலக்கியம். ஏ குதிரையேற்றம். ஏ குதிரையேற்றம் என்ற ஈக்குஸ்ட்ரியன். கோனிக்கல் ஸ்டோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டி ஏ குதிரையேற்றம், பி விழிப்புணர்வு, சி காப்பி இலக்கியம், டி குமிழ்கல் என்றால் கோனிக்கல் ஸ்டோன். ஃப்ரீவேர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ கல்வெட்டு, பி வரி, சி கலைப்படைப்புகள், டி கட்டிடா கவிதை. கட்டிலா கவிதை என்றால் ஃப்ரீவேர்ஸ். நாட்டிகள் மேல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ பக்கவிளைவு, பி ஒவ்வாமை, சி கலைச்சொல், டி கடல் மேல். டி கடல் மேல் என்றால் நாட்டிகள் மேல். சைலண்ட் சாயில் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பகுத்து, பி ஒளியன், சி குறியீட்டியல், டி கலர் நிலம். டி கலர் நிலம் என்றால் சைலண்ட் சாயில். சுகர்கன் என்ற ஜூஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ பால் பண்ணை, பி ஒளிபிறப்பியல், சி பக்தி இலக்கியம், டி கரும்புச்சாறு. சுகர்கன் என்றால் கரும்புச்சாறு. ட்ரெஷர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஏ புதிர், பி இந்திய தேசிய இராணுவம், சி புரட்சி, டி கருவுலகம். கருவுலகம் என்றால் ட்ரெஷரி. சிம்பாலிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ சித்திரை எழுத்து, பி குறியீட்டியல், சி பகுத்தறிவு, டி அகராதிகள். ஆன்சர் பி குறியீட்டியல் சிம்பாலிசம். எபிகிராஃபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பட்டய கணக்கர், பி ஏபுத்தொடை, சி புரோத கதிர், டி கல்வெட்டு. எபிகிராஃபி கல்வெட்டியல் என்றால் எபிகிராஃபின்னு சொல்லுவாங்க. எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ கல்வெட்டு, பி வரி, சி ஆளுமை, டி கலைப்படைப்பு. ஏ கல்வெட்டு என்றால் எபிகிராஃப். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. பி என்னன்னு சொல்லிட்டு ரயிலில் சொல்லுவாங்க. ஏ பழங்குடியினர், பி எழுத்துரு, சி பண்டைய இலக்கியம், டி பயணியர் பெயர் பதிவு. பயணியர் பெயர் பதிவு தான் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. சைடு எஃபெக்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பக்கவிளைவு, பி ஒவ்வாமை, சி ஆவண குறும்படம், டி கலைச்சொல். சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. டிவைஷன் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ சிறுத்தை, பி பக்தி இலக்கியம், சி பால் பண்ணை, டி ஆலை. ஆன்சர் பி பக்தி இலக்கியம் என்றால் டிவைஷன் லிட்ரேச்சர். ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பகுத்தறிவு, பி ஒளியன், சி பொறிப்பு, டி குறியீட்டியல். ஏ பகுத்தறிவு என்றால் ரேஷனல் என்றால் பகுத்தறிவு. இரிகேஷன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பின்னுதல், பி ஏவு உறுதி, சி நுண் தொழில்நுட்பம்,
டி பாசன தொழில்நுட்பம். டி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. மார்க்கு பார்க்கலாமா? 40 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டின் கரெக்டு. ஸோ TNPSC அவுட் ஆஃப் 200 யூ கெட் 200. டைரி ஃபார்ம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தந்துடு. ஏ பால் பண்ணை, பி ஒளிபரப்பியல், சி பேரகராதி, டி பக்தி இலக்கியம். டைரி ஃபார்ம் என்றால் பால் பண்ணை. எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பள்ளத்தாக்கு, பி ஏவுகணை, சி மீட்டுருவாக்கும், டி புடைப்பு சிற்பம். டி புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். திக்கட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ புதர், பி இந்திய தேசிய இராணுவம், சி மெய்யியல் தத்துவம், டி புரட்சி. ஆன்சர் ஏ புதர் என்றால் திக்கட். டவுன்லோட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ புல்லாங்குழல், பி ஒப்பிலக்கியம், சி மறுமலர்ச்சி, டி பதிவிறக்கம். டி பதிவிறக்கம் என்றால் டவுன்லோட். ஆடிட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பட்டை கணக்கர், பி ஏபுத்தடை, சி மில்லிசி, டி புரோத கதிர். பட்டை கணக்கர் என்றால் ஆடிட்டர். ட்ரைப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பழங்குடியினர், பி எழுத்துரு, சி சொற்றொடர், டி பண்டைய இலக்கியம். ட்ரைப் என்றால் பழங்குடியினர். நைட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பின்னுதல், பி ஏவூர்தி, சி செவ்வியல் இலக்கியம், டி மின்னு தொழில்நுட்பம். ஆன்சர் ஏ பின்னுதல். வேலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பள்ளத்தாக்கு, பி ஏவுகணை, சி வெப்பமண்டலம், டி மீட்டுருவாக்கும். வேலி என்றால் பள்ளத்தாக்கு. ரெவல்யூஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. விழிப்புணர்வு, பி புரட்சி, சி புதிர், டி ஆதரவு. பி புரட்சி என்றால் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் என்றால் ஆங்கிலத்தில் புரட்சி. அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ வரி, பி புரோத கதிர், சி பட்டை கடைகர், டி அணிகலன். பி புரோத கதிர் என்றால் அல்ட்ரா வயலட் ரேஸ். ஃப்ளூட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ புல்லாங்குழல், பி ஒப்பிலக்கணம், சி சமூக சீர்திருத்தவாதி, டி மறுமலர்ச்சி. ஆன்சர் ஏ புல்லாங்குழல் ஃப்ளூட். கல்ச்சுரல் சிம்பல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ கைவினைப் பொருட்கள், பி உயிரி தொழில்நுட்பம், சி ஆய்வேடு, டி பண்பாட்டு குறியீடு. பண்பாட்டு குறியீடுனா கல்ச்சுரல் சிம்பல். கல்ச்சுரல் அகாடமி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பண்பாட்டு கழகம், பி கோடை முடிதல், சி கைவினைஞர், டி ஒப்பிலக்கணம். ஆன்சர் பண்பாட்டு கழகம் என்றால் கல்ச்சுரல் அகாடமி. ஏஷியன் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ ஒவ்வாமை, பி பண்டைய இலக்கியம், சி பழங்குடியினர், டி நோய். ஆன்சர் பி பண்டைய இலக்கியம் ஏஷியன் லிட்ரேச்சர். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பண்டமாற்று முறை, பி மூக்கொலி, சி தையல், டி உயிரி தொழில்நுட்பம். பண்டமாற்று முறை என்றால் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காம்பினேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ புணர்ச்சி, பி மூக்கொலி, சி தலைமை பண்பு, டி நாட்டுப்புற இலக்கியம். புணர்ச்சி என்றால் காம்பினேஷன். கிராஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. கைவினைப் பொருட்கள். ஏ பி உயிரி தொழில்நுட்பம், சி எழுத்து திருத்தம், டி ஆய்வேடு. ஆன்சர் ஏ கைவினைப் பொருட்கள் என்ற கிராஃப்ட். ஆர்டிசன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பண்பாட்டு கழகம், பி கைவினைஞர், சி எழுத்துரு, டி ஞானி. ஆன்சர் பி கைவினைஞர். ஆர்டிசன் என்றால் கைவினைஞர். ஸ்டிச் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ பண்டமாற்று முறை, பி தையல், சி ஏவூர்தி, டி சாயமேற்றுதல். ஆன்சர் பி தையல் என்ற ஸ்டிச். வால்ட்னர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ தன்னாவலர், பி உயிரொலி, சி தத்துவம், டி நம்பிக்கை. வால்ட்னர் என்ற தன்னாவலர். லீடர்ஷிப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. ஏ புணர்ச்சி, பி தலைமை பண்பு, சி ஏவுதனை, டி சமவெளி. லீடர்ஷிப் என்றால் தலைமை பண்பு. ஃபிலாசபி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ தன்னாவலர், பி தத்துவம், சி ஒப்பிலக்கணம், டி சட்டமன்ற உறுப்பினர். ஆன்சர் பி தத்துவம். ஃபிலாசபி என்றால் தத்துவம். டேலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மனிதம், பி திறமை, சி உயிரி தொழில்நுட்பம், டி சடங்கு. டேலண்ட் என்றால் திறமை.
திறமை என்றால் டேலண்ட். லூம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மதிப்பு முனைவர், சி தறி, சி பி தறி, சி நாட்டுப்புற இலக்கியம், டி சீர்திருத்தம். ஆன்சர் பி தறி. தறி என்றால் லூம். ஹியூமன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மனிதம், பி நூல், சி திறமை, டி நவீன இலக்கியம். ஆன்சர் ஏ மனிதம், ஹியூமன். ரெட்ஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஏ மின்னணு கருவி, பி மலைமங்குடு, சி நம்பிக்கை, டி சித்திரை எழுத்து. ஆன்சர் பி மலைமுகுடு என்றால் ரிட்ஜ். மலைமுகுடு என்றால் ரிட்ஜ். நெக்ஸ்ட் 66 question out of 66, so we get 200 out of 200. ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லை அழுத்தவும். தேங்க்யூ, நன்றி.